ஊற்றுங்கப்பா உம் ஆசிரை ஊற்றுங்கப்பா முன்மாறி மழையை ஊற்றினீரே பின்மாறி மழையை ஊற்றுங்கப்பா முன்மாறி மழையை ஊற்றினீரே பின்மாறி மழையை ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா உம்மாவியை ஊற்றுங்கப்பா அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா உம்மாவியை ஊற்றுங்கப்பா அபிஷேகத்தை உம்மாவியை ஊற்றுங்கப்பா உம்மாசிரை ஊற்றுங்கப்பா மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவே என்றீரே மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவே என்றீரே வாலிபர் மீது கன்னியர் மீது பெரியோரின் மேலும் ஊற்றுங்கப்பா வாலிபர் மீது கன்னியர் மீது பெரியோரின் மேலும் ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா உம்மாவியை ஊற்றுங்கப்பா அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா உம்மாவியை ஊற்றுங்கப்பா அபிஷேகத்தை தாகமுள்ள மாந்தர் மீது ஊற்றுவே என்றீரே தாகமுள்ள மாந்தர் மீது ஊற்றுவே என்றீரே வறண்ட நீலம் போல் தாகமே இல்லாத மாந்தரின் மேலும் ஊற்றுங்கப்பா வறண்ட நீலம் போல் தாகமே இல்லாத எங்களின் மேலும் ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா உம்மாவியை ஊற்றுங்கப்பா அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா உம்மாவியை ஊற்றுங்கப்பா அபிஷேகத்தை கிருபையின் ஆவி மன்றாட்டின் ஆவி ஊற்றுவே என்றீரே கிருபையின் ஆவி மன்றாட்டின் ஆவி ஊற்றுவே என்றீரே குடும்பத்தின் மீது சபையின் மீது ஊழியர் மேலும் ஊற்றுங்கப்பா குடும்பத்தின் மீது சபையின் மீது தேசத்தின் மேலும் ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா உம்மாவியை ஊற்றுங்கப்பா அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா உம்மாவியை ஊற்றுங்கப்பா அபிஷேகத்தை உம்மாவியை ஊற்றுங்கப்பா உம்மாசிரை ஊற்றுங்கப்பா உம்மாவியை ஊற்றுங்கப்பா உம்மாசிரை ஊற்றுங்கப்பா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக
உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இன்றைக்கு ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். சங்கீதம் 94:14 நாம் எடுத்து வாசித்தால், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் கைவிடாமல் இருப்பார். நெகிழ விடாமலும் கைவிடாமலும் இருப்பார். இன்னைக்கு சில பேர் ஒரு மனுஷனால் தனக்கு உதவி இல்லை, ஆதரவு இல்லை, பண உதவி இல்லை அப்படின்னா அவங்கள அப்படியே ஓரங்கட்டிடுவாங்க. கண்டும் காணாத மாதிரி போயிடுவாங்க. இல்லை வயசாயிருச்சு, இனி இவருனால நமக்கு உதவி இல்லை அப்படின்ட்டு அப்படியே மனம் உடையும்படி அவங்கள மனநோகும்படி செய்திருவாங்க. இது மனுஷனுடைய நேச்சர் பழகும். மனுஷன் அப்படி தான். எல்லாம் இருந்தால் உங்களை மாதிரி உண்டான்னு சொல்லுவான். ஒன்றும் இல்லையா, கண்டும் காணாதவர்கள் போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல, மனுஷனை போல மாறுபடுகிறார். அவர் இங்கு சொல்லுகிறார் இந்த வசனத்தில், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் கைவிடாமல் இருப்பாராம். அப்படின்னா தூக்கி எறிஞ்சிட மாட்டாராம். ஒரு தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல முதிர் வயது வரை உங்களை ஏந்துவேன் தாங்குவேன்னு சொல்கிறார். இன்றைக்கி மனுஷனுடைய காரியங்கள் உங்களை அப்படியே மனமுடைய செய்யலாம். பிள்ளைகளை என்ன மறந்துட்டாங்க, நீங்கள் உங்கள் காரியத்தை பார்த்துங்க, எங்களுக்கு பிள்ளைகள் ஆயிடுச்சு, வேலை இருக்குது, வீடு இருக்குது, நாங்கள் எங்கள் காரியத்தையும் பார்க்க முடியல, உங்களை எப்படி பார்க்க முடியும், செலவுக்கு வேணால் ஏதாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொந்த பிள்ளைகளே பெற்றோர்களை வயதானவர்களை நெகிழ விட்டுறாங்க, கைவிட்டுறாங்க. ஆனால் இவங்க கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டாராம். நெகிழ விடாமலும் கைவிடாமலும் இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 15:7 வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் கைகளை நெகிழ விடாமலும் தளர்ந்து போகாதிருங்கள், உங்கள் கிரியைகளுக்கு செயல்பாடுகளுக்கு பலன் உண்டு. இவ்வளவு செய்கிறோமே, படிக்க வச்சோமே, நம்ம தூக்கத்தை தியாகம் பண்ணமே, சாப்பாடை தியாகம் பண்ணமே, பணத்தை வாரி இறைச்சமே, பிள்ளைகள் உதவியா இல்லையே அப்படிலாம் நினைக்க தோணும், ஆதரிக்கலையே நினைக்க தோணும். கைகளை தளர விடாதீங்க, கைகளை தளர விடாதீங்க. ஆண்டவர் கிரியைகளுக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைக்கி நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கி நம்மளை அன்போடு அழைக்கிறார். ஏன் சோர்ந்து போகிற, ஏன் தடுமாறுற? ஒரு பட்டணத்தில் ஒருத்தர் ஊழியம் பண்ணார். அவர் காணிக்கே எடுக்க மாட்டார், யாருடைய உதவி நாட மாட்டார். ஆனால் உற்சாகமாக உண்மையாக ஊழியம் பண்ணார். ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறது மாதிரி இல்லை, ரொம்ப சோர்ந்து போயிட்டார். இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பணத்தை போட்டு பிரயாசப்பட்டு உழைக்கிறோம், நம்மளை யாரும் அங்கீகரிக்கலையே, ஏற்றுக்கொள்ளலையே, எல்லாரும் மாதிரி நம்மளும் இருந்துருவன்ட்டு கொஞ்ச நாள் ஊழியத்தை விட்டுட்டு ஜெபம் பண்ணுறதை நிறுத்திட்டார். ஒரு நாள் ஆண்டவர் அவருக்கு தோன்றி சொன்னாராம், நீ ஊழியம் செஞ்சியே, நல்ல காரியம் பண்ணியே, ஒரு ஆத்தும விடுதலைக்காக போராடினியே, மனுஷனுக்காக செஞ்சியா இல்லை எனக்காக கர்த்தருக்காக செஞ்சியா? இவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்போ ஆண்டவர் அவருக்கு பேசி சொன்னாராம், மத்தேயு 13:12 ஒரு வசனம் இருக்கு, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடமிருந்து இருக்கிற மாதிரி நடிக்கிறான்ல ஏமாற்ற, அவன்கிட்ட இருந்து உள்ளதும் பறிக்கப்படும். இவர் வாரி சுருட்டி எழுந்துட்டார். அப்போ இனிமே நான் சைலண்ட்டாக இருக்கணும், மனுஷன் பாராட்டுன என்ன பாராட்டாட்டுனா என்ன, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோம், ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். ஆண்டவர் அவரை எடுத்து பயன்படுத்தினார். எந்த பட்டணத்தின் ஜனங்கள் அவரை புறக்கணித்தார்களோ அதே பட்டணத்தில் கர்த்தர் அவருடைய ஊழியத்தை மேன்மைப்படுத்தினார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, மனிதர் நம்மளை கைவிடலாம், நெகிழ்ந்தலாம், தடுமாற பண்ணலாம், தளர்ந்து போக பண்ணலாம், அவங்க வார்த்தைகள் சோர்வோடு பண்ணலாம். ஆனால் கர்த்தர் அவருடைய ஜனத்தை
நெகிழ விடாமலும் கைவிடாமல் இருந்து ஆசிர்வதிப்பார். அந்த தேவன் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்களை தளர்ந்து போக விடாமல், நெகிழ விடாமல், கைவிடாமல் இன்றைக்கு உங்களை ஆசிர்வதித்து இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்து நடத்தப் போகிறார். அந்த ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் கிருபையும் இறங்கி நடத்தட்டும். இந்த நாளில் ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல், கைவிடாமல் ஆண்டவரை உம்மால் ஆதரிக்கப்படுவார்களாக. இந்த நாளிலே ஆண்டவருடைய அனுகூலமான கரம் ஆசீர்வதித்து நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பாருங்கள், மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இந்த சோசியல் மீடியா ஜீசஸ் லிவ்ஸ் மினிஸ்ட்ரியை நீங்கள் மற்றவங்களுக்கும் அந்த நிகழ்ச்சிகளை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், இணைந்திருந்துங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.